இந்த ருசியோ ருசியில நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ், ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸ் நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு இட்டாலியன் டிஷ் பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கவனமா பார்த்துட்டு இதை உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், இன்னைக்கு வந்து நம்ம ருசியோ ருசியில என்ன மாதிரி வித்தியாசமான டிஷ் செய்ய போறோம்? நான் சொன்ன இட்டாலியன் டிஷ் அப்படின்னு, அது என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஷூர், இட் இஸ் cream of tomato soup with roasted bell pepper. பெல் பெப்பர்னா அது வந்து கொடமிளகா தான். ஓகே. ஸோ கேப்சிகம் கொடமிளகா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் இது சேட் பெல் பெப்பர், அதனால பேர். ஸோ ஒன்றும் பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பெல் பெப்பர் இஸ் நத்திங் பட் கேப்சிகம். அந்த கேப்சிகம் குடமிளகா வச்சு தான் இவங்க ஏதோ பண்ண போறாங்க. அண்ட் டொமேட்டோ சூப். ஓகே மேம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லுங்க. டொமேட்டோஸ் ஒரு 4 to 5 எடுத்துக்கலாம். 1 ஆனியன், அப்புறம் ஒரு 3 garlic pods. நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் யூ வாண்ட் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் ஒரு பெல் பெப்பர் பெருசு ரெட் குடமிளகா எடுத்திருக்கேன். எனி குடமிளகா, எனி கலர்ட் குடமிளகா. இது ரெட் எடுத்தா உங்களுக்கு கலர் வரும். ஆர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கிரீன் கூட சேம் ஃப்ளேவர் தான் கிடைக்கும். ஓகே. எல்லோ கிரீன் எதுவானாலும் ஓகே. நான் ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் மைதா வந்து அந்த cream of tomato soup சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கொஞ்சம் க்ரீமினஸ் கிடைக்கும் அதில், அதுக்காக மைதா. ஸோ மைதா ஒரு 1/2 teaspoon. அண்ட் பட்டர் அண்ட் சால்ட், மில்க் வேணும் இதுக்கு. அண்ட் ஃப்ரெஷ் பார்ஸ்லி. இதான் ஃப்ரெஷ் பார்ஸ்லி. ஓகே. நம்ம வந்து இந்த இட்டாலியன் சீசனிங் வந்து நல்லா காய வச்சு பதப்படுத்தி பாட்டில்ஸ்ல பார்த்திருக்கோம். ட்ரைடு தான் வரும். கரெக்ட். ஓகே. இது நமக்கு இங்க கூட நிறைய மார்க்கெட்ல கிடைக்குதா? எல்லா கடையிலயும் இப்பெல்லாம் கிடைக்கிறது ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் நானே நேற்றுக்கு போய் 2-3 கடையில தேடி பார்த்தேன், எல்லா இடத்துலயும் இருந்தது ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதனால ஃப்ரெஷ் பாருங்க, ஃப்ரெஷ் பார்ஸ்லே. இது பாக்குறதுக்கு வந்து நமக்கு நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரி. ஆமா, இதுலயே 2 வெரைட்டி இருக்கு. இன்னொன்னு வந்து ஃபிளாட் லீஃப் பார்ஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்க கிடைக்கிறதுனால இது எடுத்திருக்கேன். ஓகே. ஃப்ரெஷ் பார்ஸ்லே அண்ட் கொஞ்சம் ஆயில் இல்லையா? ஆயில் வந்து நான் இதை ஸ்மியர் பண்றதுக்கோசரம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அண்ட் மில்க் அப்புறம் பெப்பர் ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி போறோம். ஓகே, அவ்வளவுதான். அது கார்னிஷிங்க்கு க்ரீம் ஆப்ஷனல் தான். க்ரீம். ஸோ லைக் ஹோட்டல்ல சர்வ் பண்ண மாதிரி நம்ம கெஸ்ட் கொடுக்கணும்னா சும்மா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் வேணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வந்து cream of tomato soup with roasted bell pepper பண்ண போறோம். இது ஒரு இட்டாலியன் சூப். இதுக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், சிலதெல்லாம் ஆப்ஷனல் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோ சூப்புங்கிறதுனால தக்காளி, நல்ல கெட்டியான தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 இல்ல 4 பூண்டு பல்லு. அது வந்து உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்க வந்து அதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் கேப்சிகம், எனி கலர்ட் கேப்சிகம். நாங்க வந்து இப்ப யூஸ் பண்ண போறது வந்து ரெட் கலர். அப்புறம் கொஞ்சம் மைதா, தேவையான அளவு உப்பு, ஆலிவ் ஆயில் கொஞ்சம் வேணும், அதுக்கப்புறம் பட்டர் வேணும், அண்ட் பால், காய்ச்சின பால் வேணும். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து டெக் பண்ணும்போது வந்து ரெட் சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ்ல மைதா, மில்க் அண்ட் பட்டர். இன்னும் ரிச்சா வேணா க்ரீம் ஆட். ஓகே. ஓகே. பட்டர் நல்லா அப்படியே தூவி விடலாம். ஆயிடுச்சு. இது வந்து 1 ஸ்பூன் அளவு இருக்குமா இந்த மைதா? 1/2 to 3/4 teaspoon. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா தூவணும், ஏன்னா அதுல கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னா அந்த டீ ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதுல போட்டு கூட நீங்க. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைதா விழும். ஆமா, ஈவனாவும் விழும். யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். நான் மைதா கரெக்டா போட்டிருக்கேன், அதனால ஒரு சின்ன கட்டி கூட ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த நட்டி ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது பேரு ரூன் பேரு. இன்னும் கான்சென்ட்ரேஷன் நிறையாவும் பண்ணுவான், எப்படி வேணா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்து அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா உருகுனதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மைதா, அப்படியே அந்த பவுடர் எப்படி நம்ம போடுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சின்ன கட்டி கூட ஃபார்ம் ஆகாம.
ஒரு மாதிரி ரோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆறுது இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு பால் ஆட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் சேஃபர் தட் வே. இப்படியேவும் ஆட் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு, நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி பால் விடுங்க. இதுவும் லம்ஸ் இப்பதான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓ சரி. இப்போ இது வந்து காய்ச்சின பால் இல்லையா? காய்ச்சி ஆறு வச்சின பால். எவ்வளோ பால்? ஐ வுட் சே லைக் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். இன்னும் க்ரீமியா வேணும்னா உங்களுக்கு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். கேஸ்ல வச்சிருக்கேன். ஏன்னா கேஸ்ல வச்சுட்டே நீங்க பால் ஊற்றும் போது சில சமயம் அந்த மைதாவும் பாலும் சேர்ந்து கட்டியாயிடும். ஆமா. இப்போ அவ்வளோ லம்ஸ் இல்லை பாருங்க. ஸோ எனிவே இது செய்யும் போது எல்லா பொருட்களும் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது திக்கன் ஆன அப்புறம் தென் வி ஆட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் திக் ஆகணும். லைட்டா திக் ஆகும். ஓகே. இப்போ பால் சேர்த்துருக்கோம் நம்ம. இது இந்த மைதாவோட சேர்ந்து கொஞ்சம் அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் அந்த நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியா கொஞ்சம் திக்காகும். அது வரைக்கும் வெயிட் பண்ண நம்ம. திக்கானதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபில்டர் பண்ண இந்த டொமேட்டோ பல்ப் இருக்குல்ல, டொமேட்டோ ஆனியன்ஸ் அந்த கேப்சிகம்லாம் போட்டுருக்கோமே, அந்த பல்ப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம் அது க்ரீமி ஆகிற வரைக்கும். ஓகே. இப்போ வந்து திக்காயிடும் நல்ல ஒயிட் சாஸ் பாருங்க. ஒரு மாதிரி க்ரீமியா, அதுக்காக ரொம்ப திக்கா இல்லை, ஒரு மாதிரி க்ரீமி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியா இல்லாம நல்ல க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா? ஆட் பண்ணலாம். இந்த பல்ப் ஆட் பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. நார்மலா ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது pretty much ரெடி. இப்போ நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணலாம், நம்ம பெப்பர் அண்ட் சால்ட். ஆமா, அந்த சால்ட் தக்காளி புளிப்பா இருக்கறனால அது சே லைக் 1.5 டீஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். ஏன்னா குறைச்சலா ஆட் பண்ணா நம்ம எப்போ வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு ஓகே ஆட் பண்ணிட்டு. அண்ட் பெப்பர். யா. ஃபார் எனி சூப் அந்த ஃபைனல் பெப்பர் ஆட் பண்ணாதான் அந்த ஒரு ஃப்ளேவர் ரியல் டச். ஆமா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்புக்கு நிறைய ரெடிமேட் மிக்சஸ் எல்லாம் வருது. பட் எனிவே இந்த மாதிரி செய்யும் போது இருக்கிற அந்த ரியல் டேஸ்ட் வந்து அதுல கிடைக்காது. நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ MSG.